அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை இயற்றிய சன்மார்க்க நூலான பிரபந்த திரட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை என்பவர் வள்ளலாருடன் அணுக்க தொண்டராக இருந்தவர். அது சன்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ அவருடைய காலத்தில் இறுதி காலத்தில் அந்த பிரபந்த திரட்டை இயற்றி வெளியிட்டார். சன்மார்க்க அன்பர்களுக்கெல்லாம் பொதுமக்களுக்கெல்லாம் இலவசமாகவே அந்த நூல் வழங்கப்பட்டது அன்றைய காலகட்டத்தில். ஸோ அந்த நூலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நன்றி. இதுதான் பிரபந்த திரட்டு நூல். ஸோ இதை பதிப்பிச்சவர் பார்த்திங்கன்னா என்னுடைய தந்தை தகப்பனார் திருநாவுக்கரசு மேலெழுஞ்சிப்பட்டு. ஸோ இந்த நூலின் பின்பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் அவருடைய புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பதிப்பாசிரியர் திருநாவுக்கரசு, மேலெழுஞ்சிப்பட்டு திருநாவுக்கரசு, நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை அறக்கட்டளைன்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ காரணப்பட்டு அதாவது சாமு கந்தசாமி பிள்ளையோட அறக்கட்டளை மூலமாக தான் என்னுடைய தந்தை திருநாவுக்கரசு அவர்கள் இந்த நூலை பதிப்பித்தாங்க. ஸோ இப்போ நம்ம பிரபந்த திரட்டு நூலுக்குள்ளே போகலாம். ஸோ இதனுடைய முதற் பதிப்பு பார்த்திங்கன்னா காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் 1923 காரணப்பட்டில் அவர் வசித்த காரணப்பட்டிலேயே வெளியிட்டாங்க. ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் வள்ளலாருடைய அணுக்க தொண்டராக இருந்தவர். எங்களுடைய அறிமுகம் என்னென்னா, இப்போ நாங்கள் என்னுடைய அப்பாவுடைய தாத்தா தான் காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை. எங்கள் அப்பா காரணப்பட்டு ஊரை சேர்ந்தவர், திருநாவுக்கரசு என்பவர். விஏ அதாவது கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று காலம் சென்று விட்டார். அவர் மேலெழுஞ்சிப்பட்டில் உள்ள மல்லிகா என்ற மணமகளை முடித்து அங்கேயே வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலனா. ஸோ மேலெழுஞ்சிப்பட்டிலே குடியமர்ந்தார் காரணப்பட்டிலிருந்து. அப்புறம் வேலை நிமித்தமாக நாங்கள் வெவ்வேறு ஊருக்கு சென்று திரும்ப மேலெழுஞ்சிப்பட்டில் வசித்து கடலூரில் தற்பொழுதுக்கு வசித்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ எங்களுடைய தந்தையை பற்றி, அதாவது இந்த பதிப்பாசிரியரை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு இன்ட்ரடியூஷன் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இது சொன்ன மாதிரி இதனுடைய முதல் பதிப்பு சாமு கந்தசாமி பிள்ளை 1923 காரணப்பட்டில் வெளியிட்டார். ஸோ அவர் எத்தனை பிரதிகள் அந்த நேரத்தில் அவர் வெளியிட்டார்னு தெரியல. ஆனால் வெளியிட்டு எல்லாருக்குமே ஒரு இலவசமாகவே அந்த புத்தகத்தை கொடுத்தார். ஸோ இதனுடைய செகண்ட் பதிப்பு, அதாவது திருநாவுக்கரசுடைய பதிப்பு பார்த்திங்கன்னா 2015 வடலூரில் தைப்பூசம் அன்று வடலூரில் இருக்கிற கருணைகர் இல்லத்தில் தான் இந்த நூலை நம்ம வெளியிடுறோம். ஸோ 2015. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நூல் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 850 பக்கம் உடையது. ஸோ 850 பக்கம் கொண்டது தான் இந்த பிரபந்த திரட்டு. இது நம்ம பதிப்பிக்கும்போது இது 1000 எடிஷன் போடுது. 1000 பதிப்புகள் நம்ம 1000 நூல் பதிப்பித்தோம். பதிப்புன்னு சொல்லிட்டேன். 1000 நூல்கள் இந்த பதிப்பில் பதிப்பித்தோம். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட விட்டு தீர்ந்து விட்டது. இப்போ நம்ம கையிருப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 புத்தகம் இப்போ இருக்குது. மீது எல்லா நூலும் விட்டு தீர்ந்து விட்டது. நிறைய பேர் அன்னைக்கு நம்ம வெளியிடும்போது வடலூர்லேயே வாங்கிட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சில கொரியர் மூலம் போயிடுச்சு. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, USA, கனடா, இந்த இடத்துல தமிழர்கள் வாழும் பகுதிகளெல்லாம் நம்ம நூல் இந்த பிரபந்த திரட்டு சென்றுருக்கு. அங்கெல்லாம் இருக்குது. யாரெல்லாம் சன்மார்க்கத்தில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இந்த நூல் இருக்குது. ஸோ இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 400 ரூபா நம்ம போட்டோம் அந்த டைமில். இப்போவும் நம்ம 400 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நம்ம பதிப்பிக்கும் பொழுது சில பேர்கிட்ட நம்ம விளம்பரம் பண்ணி முன்பணம் கேட்டிருந்தோம். ஸோ அந்த முன்பணம் ஒரு 88 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லியிருக்கோம். அவங்ககிட்ட முன்பணம் வாங்கி இந்த பதிப்பிக்கிறதுக்கு உண்டான செலவு ஓரளவு அது முன்கூட்டியே நமக்கு கொடுத்தது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் சொல்லணுன்னா 6/9/2010 சாமுக அவர்களுடைய அறக்கட்டளை என்னுடைய தந்தையார்
திருநாவுக்கரசு மேலெழுந்தியப்பட்டு திருநாவுக்கரசு அவர்கள் தொடங்கினார்கள். அந்த சாமுக்க அறக்கட்டளை மூலமாக தான் இந்த நூல் நம்ம அன்னைக்கு 2015ஆம் ஆண்டு வெளியிட்டோம். ஸோ அது முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் இதை பற்றி சிறப்பு சொல்லணும்னா, வள்ளலார் திருக்காப்பிட்டு 48 ஆண்டுகள் கழித்து தான், அதாவது 1923ஆம் ஆண்டு முதல் பதிப்பு வந்தது. காரணப்பட்டார் பதிப்பிக்கும் பொழுது, அதை பதிப்பித்து வெளியிடும்போது வள்ளலாருடைய திருக்காப்பிட்டு கொண்ட பிறகு 48 வருஷம் கழிச்சு தான் இந்த நூல் வெளிவருது. அப்படி வெளிவரும் பொழுது இந்த நூலில் தான் முத மகாமந்திரமும் வெளிவருது. திருவருட்பாவில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வள்ளல் பெருமான் தன்னுடைய மகாமந்திரத்தை வெளியிட்டிருக்க மாட்டார். அப்போ அந்த மகாமந்திரம் வெளிவந்த முதல் நூல் இந்த பிரபந்த திரட்டு தான். சாமுக்க அவர்கள் தான், கருணப்பட்டு சாமுக்க அவர்கள் தான் இந்த பிரபந்த திரட்டில் 1923ஆம் ஆண்டு, சரியாக 1923ஆம் ஆண்டு மகாமந்திரம் இந்த உலகிற்கு தெரிய வந்தது. அதாவது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற அந்த மகாமந்திரம். அப்போ ஐயா வந்து அதாவது வள்ளல் பெருமான் 1823 வந்து வருவிக்க விட்டார் அந்த உலகத்தில். 1923 தான் கரெக்டாக 100 வருடம் கழித்து தான் மகாமந்திரமே ஒரு எழுத்து வடிவில் உலக மக்களுக்கு வெளிவந்தது இந்த நூல் வழியாக தான். அதாவது வள்ளல் பெருமான் வருவிக்க விட்டு 100 வருடங்கள் கழித்து தான் வந்தது. அவர் திருக்காப்பிட்டு கொண்டு 48 வருஷம் கழிச்சு தான் அப்படின்ட்டு இன்னொரு வழியாகவும் நம்ம இதை சொல்லலாம். அப்போ இந்த 48 வருஷமாக உலக மக்களுக்கு மகாமந்திரம் அப்படின்னா என்னென்னு யாருக்குமே தெரியாது. இந்த நூல் வந்த பிறகு தான் வெளிவந்தது மகாமந்திரம். அப்போ இந்த நூலினுடைய அருமையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, மகாமந்திரம் மட்டும் இல்லை, அந்த சன்மார்க்க கொடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே வந்து மஞ்சள், கீழே வெள்ளை. மஞ்சள் 1/4 பாகம் 3/4 பாகம் வெள்ளை, அதுதான் சன்மார்க்க கொடி, வள்ளலார் வெளியிட்ட கொடி. ஸோ அந்த கொடியின் வரலாறு, அந்த கொடியின் தத்துவத்தை கூட முதலில் இந்த நூல் தான் வெளியிட்டது. அதாவது சாமுக்க அவர்கள் தான் வெளியிட்டார். அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான நூல் இது. ஸோ இன்னும் முக்கியமாக இதை பற்றி சொல்லணுன்னா, இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து சரித்திர கீர்த்தனை. அதாவது வள்ளலாரை பற்றி கீர்த்தனை பாடியிருக்காரு யார், சாமுக்கா. அந்த கீர்த்தனையை வச்சு தான் நம்ம அடுத்ததாக வரலாறும் வருது. வரலாறு உரைநடையாக எழுதுகிறாரு. வள்ளலாருடைய வரலாறு ஜாதகத்தோடு எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் செய்த வினோதங்கள், அவர் செய்த அற்புதங்கள், இது எல்லாமே இந்த நூலில் தான் வெளியே வருது. இந்த நூலை வச்சு தான் வள்ளலாரை பற்றியே மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. வள்ளலார் என்ன செய்தார், எப்போ எங்கெல்லாம் இருந்தார், அவர் சென்னையில் இருந்திருக்கிறாரு, சிதம்பரத்தில் இருந்திருக்காரு, கருங்குழியில் இருந்திருக்காரு, வடலூரில் இருந்திருக்காரு, இன்னும் சில பகுதிகளெல்லாம் இருந்திருக்காரு. ஸோ அவர் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கிறாரு, அங்கங்கே என்னென்ன அற்புதங்கள் செய்தார், இது எல்லாமே இந்த நூலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வரலாற்றையும் சாமுக்க அவர்கள் தான் எழுதி வெளியிட்டார். அப்படிப்பட்ட மிகவும் அற்புதமான நூல் இந்த நூல். இதில் வள்ளலாரை பற்றியும் சில கடவுளை பற்றியும் சாமுக்க அவர்கள் செய்யுள் இயற்றியிருக்கிறார். எப்படி வள்ளல் பெருமான் முதலில் அவர் வந்து முருகனை தான் வழிபடுகிறார். முதலில் கந்தகோட்ட முருகன் என்று சொல்லலாம். ஒருமையுடன் நினைது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்ட்டு பாடுகிறார். முருகனை தான் முதலில் அவர் சின்ன வயசில் செய்யுள் இயற்றுகிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமுக்க அவர்களையும் முருகனை தான் வழிபடுகிறார். முதலில் முருகனை வழிபட்டு செய்யுள் இயற்றுகின்றார். அப்பொழுதெல்லாம் வள்ளல் பெருமானே சாமுக்காவுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாலேயே வந்து சாமுக்கா பாட ஆரம்பித்து விட்டார், செய்யுள் இயற்ற ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகுதான் வள்ளல் பெருமானை சந்திக்கிறார் ஒரு காரணமாக. அது சில வரலாறு இருக்குது. ஏன் போய் வள்ளல் பெருமானை சந்தித்தார் அப்படிங்கிறதுனா ஒரு வரலாறு இருக்குது. அதில் இந்த நூலை படித்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் சாமுக்கா அவர்கள் முதலில் சுவாமிமலை முருகனை தான் பாடுறார். ஸோ அதுக்கப்புறம் அருட்பெரும் ஜோதியை வள்ளல் பெருமான் போலவே விநாயகர், அப்புறம் இறுதியில் பார்த்திங்கன்னா அருட்பெரும் ஜோதி வழிபாட்டுக்கு இவர் வந்து விடுகிறார். ஸோ அப்படி படிப்படியாக வள்ளல் பெருமானை சந்திப்பதற்கு முன் என்ன பாடினார், அதுக்கு பின் கடைசியாக என்ன எப்படி பாடி முடிக்கிறார், எல்லாமே இந்த நூலை நீங்கள் படித்தீங்கன்னா புரியும். ஸோ இது 1923ஆம் ஆண்டு கருணப்பட்டார் வெளியிட்ட நூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 1924 அன்னைக்கு அந்த 24ஆம் வருடத்துக்குலாம் இவர் வந்து திருவருட்பா 6 திருமுறைகள், அதை வள்ளல் பெருமான் எழுதிய 6 திருமுறைகளையும் ஒரே பைண்டிங்கில் வெளியிட்டார், பதிப்பித்து வெளியிட்டார், சாமுக்க பதிப்பு.
இப்பொழுதும் அது பிரபலமான ஒரு பதிப்பு அது. ஸோ அந்த பதிப்பை காலம் சென்ற வெங்கட்டையா அவர்கள், சென்னை வெங்கட்டையா அவர்கள் வெளியிட்டார். முதலில் கோல்டு கலரில் கோல்டு ஃப்ரேமில் வெளியிட்ட முதல் திருவருட்பா அதுதான். ஸோ அது வந்து பிரதி, அதாவது மறுபதிப்புன்னு சொல்ல முடியாது, மறுபிரதி என்று சொல்லலாம். வெங்கட்டையா வெளியிட்ட அந்த சாமுக்க பதிப்பிச்ச திருவருட்பா. ஸோ ஆனால் இந்த பிரபந்த திரட்டு என்பது மறுபிரதி கிடையாது, மறுபதிப்பு. ஏன்னா சில மாற்றங்கள் எல்லாம் என்னுடைய தந்தை திருநாவுக்கரசு அவர்கள் இந்த நூலில் வெளியிட்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் என்றால் பாடல்களிலோ அவருடைய கருத்து, அவருடைய கட்டுரைகளிலோ எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே தொடர்ச்சியாக எண் போட்டிருப்போம். இந்த தொடர் எண் வந்து இந்த பதிப்பில் புதியதாக கொண்டு வரப்பட்டது. அப்போ மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த பாடல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக இந்த பாடல் எண்ணை வச்சு நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஸோ அதுக்காக இந்த தொடர் எண் வந்து இந்த பதிப்பில் புதுசாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது இல்லாமல் அகர வரிசையில் நம்ம வந்து பின்னாடி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த 3507 பாடல்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3507 பாடல்கள். அந்த 3507 பாடல்களையும் பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் நம்ம அந்த பாடல் எண்ணோடு சேர்த்து இங்கே நம்ம பின்னாடி பதிப்பிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு புதிய முயற்சி. ஸோ இது இல்லாமல் ஒவ்வொரு பாடல் அவர்கள் வந்து பாடல் தலைப்பு கொடுத்து பாடியிருக்காங்க. அந்த தலைப்புக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதையும் திருநாவுக்கரசு பதிப்பாசிரியர் அவர்கள் இங்கே சில விளக்கமும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அது அருட்பிரகாசர் அற்புத மாலை அப்படின்ட்டு ஐயா சாமுக்க அவர்கள் பாடியிருப்பாங்க. அப்போ அருட்பிரகாச அற்புத மாலையில் எதை வச்சு அவர் பாடியிருக்காரு, என்ன பாடியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்டாக சில பக்கங்கள் ஒரு விளக்கமாகவும் கொடுத்துருக்காங்க. இது புதியதாக இந்த பதிப்பில் சேர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி சில புதிய இதை சேர்த்து தான் இந்த பதிப்பை நம்ம வெளியிட்டிருக்கோம். சாமுக்க அவர்கள் 7/9/1838 பிறந்து 2/12/1924 வந்து காலமாகிறாரு. ஸோ அவருடைய சமாதி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் காரணப்பட்டில் அவருடைய சொந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல தான் ஐயாவுடைய, அதாவது வள்ளலாருடைய பாதுகை, இந்த பாதுகை வந்து அங்கே இருக்குது. வள்ளலார் அணிந்த பாதுகை மிக முக்கியமான பாதுகை. இது இன்னமும் நம்ம காரணப்பட்டு சாமுக்க அவர்களின் சமாதி நிலையத்தில், அதாவது அருள் நிலையத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் போனாலும் பார்க்கலாம். ஸோ இந்த நூலில் பார்த்தீங்கன்னா இந்த படமானது முதற் பதிப்பில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தது. அதுக்கு சற்று கொஞ்சம் லைட்டாக கலர் பண்ணி நம்ம இந்த பதிப்பில் வெளியிட்டிருக்கோம். ஆனால் இதே உருவம் தான் அதுலேயும் இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கரணப்பட்டு சாமுக்கந்த சாமிப்பிள்ளை அவர்களின் படம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ராமச்சந்திராபுரம் தீனா முத்தியா செட்டியார். இவர் கடலூரை சேர்ந்தவர். இப்போதைக்கும் கடலூரில் இவருக்கு சொத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் எங்கள் தாத்தாவுடைய ஒரு வந்து நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். ஸோ இந்த நூல் வெளியிடுறதுக்கு அவர் வந்து சில முக்கிய காரணமாக இருந்ததனால் அவருடைய படத்தை காரணப்பட்டு சாமுக்க அவர்கள் அந்த நூலில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே வண்ணம் படுத்தி இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அவருடைய நூலில் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்கும். ஸோ இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், வள்ளலாருடைய பாதுகை. ஸோ இவங்க வந்து என்னுடைய தந்தையார், என்னுடைய தாயார் மல்லிகா திருநாவுக்கரசு மேரேஜ்பட்டு. ஸோ இவங்க வந்து என்னுடைய தாய்மாமா அணிந்துரையான கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் இந்த நூல் வருவதற்கு சுசீலா நலங்கிள்ளி அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அணிந்துரையை இந்த நூலில் நம்ம முதல்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வாழ்த்துறை கொடுத்துருக்காங்க. யாருன்னா வள்ளல் நேசன் டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி அவர்கள். ஸோ இவர் வந்து வள்ளலார் தமிழ் மன்றம் திருவெண்காடில் இருக்காங்க. வள்ளலார் தமிழ் மன்றம் வச்சு தலைவராக இருக்கார். ஸோ இவர்கிட்ட நம்ம வந்து வாழ்த்துறை வாங்கணும். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதுதான், வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் காரணப்பட்டு சாமுக்கந்த சாமிப்பிள்ளை வாழ்க்கை குறிப்பு, இதெல்லாம் அந்த நூலில் முன்னாடியே வருது. இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நூல் வெளியிடுவதற்கு முன்னால் ஒரு 88 நபர்கள் வந்து நமக்கு அட்வான்ஸாக பே பண்ணியிருக்காங்க இந்த நூலுக்காக. சில பேர் டொனேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திரும்பவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். திருமுறை பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தீமா ராமலிங்கம் இறைஞ்சப்பட்டு, ஸோ இது நான் தான் ஒரு பதிகம், ஒரு 10 பாடல் இந்த பிரபந்த திரட்டை பற்றி ஒரு 10 பாடல் எழுதி இந்த பதிப்பில் வெளியிட்டிருக்கேன். ஸோ 100 பிரிவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த தலைப்பில் எந்தெந்த பாடல்கள் இருக்குது எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இதுதான் முக்கியமாக ஒரு ஷார்ட்டாக இந்த பிரபந்த திரட்டை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இது நம்ம கையில் இப்போ இன்னும் ஒரு 200 150லேருந்து 200 நூல்கள் இருக்கலாம் என்று தெரிகிறது. ஸோ உங்களுக்கு யாருக்கானும் தேவைப்படுவர்கள் உடனே இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். ஸோ என்னுடைய நம்பர் 944555 அப்படின்னு ஆரம்பிக்கும். என்னுடைய பிரதர் சதீஷ்கண்ணனுடைய நம்பர் 98651 அப்படின்ட்டு 2 நம்பர் இருக்கும். இந்த 2 நம்பரில் நீங்கள் யாரை வேணால் கான்டாக்ட் பண்ணி இந்த நூலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த நூல் வெளியிடத்துக்கு முன்னாடி மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் நான் முன்னாடி சொன்னேன். என்னுடைய தாய் மாமா நலங்கிள்ளி அவர்கள், சுசீலா நலங்கிள்ளி அவர்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா முக்கியமாக எங்கள் சித்தப்பா, எங்கள் சிறிய தந்தைகள் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கிறவர் மணிவண்ணன் அவர்கள். ஸோ அவர்களுடைய ஒத்துழைப்பும் இதில் மிக உறுதுணையாக இருந்தது. அதன் பிறகு காரைக்காடு அவர் காலம் சென்ற என்னுடைய சிறிய தந்தையார் முருகாநிதி அவர்கள். ஸோ அவர்களும் இதில் எங்கள் அப்பா கூட உறுதுணையாக இருந்து இந்த புக்கு வெளியிடுறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய சகோதரர்கள் சதீஷ்கண்ணன் இதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. அந்த புத்தகத்தை டைப்பிங் பண்ணி ஃபுல்லாக நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன் தமிழில். இது ஃபுல்லாகவே 850 பக்கத்தையும் நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த டைப் பண்ணதை கூட அப்படியே பிடிஎஃபாக பண்ணி இந்த நூல் பிடிஎஃப் நூலாகவும் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், நம்ம பிடிஎஃபாக கூட அனுப்பலாம். ஸோ அந்த டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய டெக்ஸ்ட்டு, எழுத்துப்பிழை இதெல்லாம் பார்த்தது சதீஷ்கண்ணன் அவர்கள் தான். ஸோ அவருக்கு கல்லூரியில் வேலை செய்த தமிழ் ஆசிரியர் ஒருவரும் இதுக்கு அவர் பேர் மறந்துட்டேன், இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மணிவண்ணன், சிறிய தந்தையனுடைய மகன் மணிவண்ணன் சொல்லியிருந்தேன். ஸோ அவருடைய மகன் பார்த்திங்கன்னா உமாபதி, அவரும் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அப்புறம் காரைக்காட்டில் இப்போ வசித்து கொண்டிருக்கின்ற முருகாநிதி அவர்களுடைய புதல்வர்களான என்னுடைய சகோதரருமான அருள் மற்றும் குமரேசன், இவர்கள் 2 பேருமே இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. புத்தகம் வெளியிட்ட பிறகு கூட அவர்களுடைய துணை ரொம்ப அதிகம். ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதுதான் இந்த பிரபந்த திரட்டுடைய இந்த பிரபந்த திரட்டுடைய ஒரு சிறிய வரலாறு. ஸோ புத்தகம் வேண்டும் என்பவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 நம்பரில் கான்டாக்ட் பண்ணி, யாராவது ஒரு நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நூலை வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜோடு 400 ரூபாய்க்கு தான் நம்ம இப்போ வழங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ இதுவரை இந்த பிரபந்த திரட்டை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.